40 பேர் போய் கேன்டீனில் வடை சாப்பிட போகிறாங்கன்னு சிலர் கேட்குறாங்க. வாயால் வடை சுடுறதெல்லாம் உங்கள் வேலை. எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால் உங்கள் ஆணவத்தை சுடுவாங்க. வெயிட் அண்ட் see. ஒவ்வொன்றாக மக்கள் பாதிக்கப்படக்கூடிய அளவிலே அடித்தளத்திலே இருக்கக்கூடிய அடித்தட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையே போராட்டமாக மாறக்கூடிய ஒரு நிலையை இந்த ஆட்சி உருவாக்கி வைத்திருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை ஒவ்வொரு நாளும் ஏறிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி பதவியேற்றுக் கொள்வதற்கு முன்னால், அதாவது 2014 பெட்ரோலுடைய விலை 71 ரூபாய், டீசலுடைய விலை 53 ரூபாய், எல்பிஜி சிலிண்டருடைய விலை 414 ரூபாய். இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு மேல 1200 எல்பிஜி சிலிண்டர். பெட்ரோல் விலை 100 ரூபாவை தாண்டிடுச்சு. டீசல் விலை 100 தொட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் அதிகமாக அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சாதாரண மக்கள். நீங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய, நான் இங்க வந்து கத்துக்கிட்ட ஒரு ஹிந்தி வார்த்தை ஆம் ஆத்மி. ஆம் ஆத்மிகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய 2 சக்கர வாகனங்கள். ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு 1-2 லிட்டர் பெட்ரோல், 3 லிட்டர் பெட்ரோல் வேலைக்கு போனோம்னா போட வேண்டிய நிலையில இருக்கிறார்கள். 300 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க வேலைக்கு போயிட்டு வரணும்னா. அதுவே கிட்டத்தட்ட 15,000 ரூபாய். நாட்டில் தேர்தலுக்கு முன்னாடி டிஎம்கே அரசமைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோல 5 ரூபா பெட்ரோல்ல நாங்க குறைப்போம், எலெக்ஷன்ல ஜெயிச்சு அரசமைச்சா 5 ரூபா குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி டீசல்ல 4 ரூபா குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நவம்பர் 3 2021 பெட்ரோல் மீது இருக்கக்கூடிய வரியை 5 ரூபாய் குறைச்சாரு மோடி ஐயா. டீசல் மீது இருக்கக்கூடிய வரியை 10 ரூபா குறைச்சார். அதே மாதிரி மே 2021 அது நவம்பர் 2021 மே 2022 மத்திய அரசு திரும்பவும் பெட்ரோல் மேல இருக்கக்கூடிய வரி 9 ரூபா 50 பைசா குறைச்சாங்க. டீசல் மேல 7 ரூபா குறைச்சாங்க. அதே நாள் எல்பிஜி உஜ்வலா கஸ்டமர்ஸ்க்கு 200 ரூபா மானியம் கொடுக்கறதாவும் அனௌன்ஸ் பண்ணாங்க. எங்க மத்திய அரசு குறைச்சிட்டாங்க வரிய, நீங்க ஏன் குறைக்கல? ஒரு தரம் இல்ல 2 முறை குறைச்சிட்டாங்க, நீங்க ஏன் குறைக்கலன்னு கேட்டதுக்கு அவங்க அமைச்சர் சொல்றாங்க பதில், நாங்க ஏதாவது டேட் சொன்னோமா? நாங்க சொன்னோம் அவ்வளவுதான். ये जवाब है सर. और वो लोग बोल रहे हैं मुझे arrogant. I don't mind if you want to call me arrogant. मगर जवाब जनता के लिए जो आज முதல கண்ணீர் வடிச்ச கதை இது. மத்திய அரசு குறைப்பாங்க, ஆனா நான் குறைக்க மாட்டேன் ரேட் சொன்னேனா. जीएसटी के ऊपर पर्टिकुलरली तमिलनाडु ने बोले कि इतने सारे बाकी है वो दे दो. தமிழ்நாடுக்கு ஜிஎஸ்டியில கொடுக்க வேண்டியது ஜூன் மாசம் ஒரே ஒரு மாசத்துக்கு தான் நிலுவையில் இருக்கு. அதுவுமே 2493 கோடி தான். அதை விட ஜாஸ்தி எதுவுமே இல்லை. ஒரு தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் அது பெண்டிங். பெரிய பெரிய அம்பானி அதானிக்கு தான் நீங்க எல்லாம் பண்றீங்க. அரே பையா, உங்க நாட்டில் தமிழ்நாட்டில் 59 MOU சைன் ஆயிருக்குது. 35,000 கோடிக்கு டேட்டா சென்டர் செட்டப் பண்றீங்க அதானியோட சேர்ந்துகிட்டு. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.